சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கஞ்சா இளைஞர்களின் பகீர் வீடியோ வெளியாகி நடுநடுங்க வைத்துள்ளது. கண்ணம் கண்ணமாக அரைந்து முகத்திலும் முதுகிலும் குத்தி காட்டுமிராண்டித்தனத்தில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? பள்ளி மாணவர்களை வைத்து கஞ்சா சப்ளை செய்யும் விக்ரம் வேதா படக்காட்சியை போலவே சிதம்பரத்தில் ஒரு கும்பல் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழித்து வருகிறது. கஞ்சாவிற்கு சொல்லி பள்ளி மாணவர்களுக்கு டார்ச்சர் கொடுத்த ஆக்ரோஷ காட்சிகள் தான் இது. அறையில் அடைத்து வைத்து விற்ற கஞ்சாவிற்கான காசு எங்கே என கேட்டு மாணவர்களை அடித்து சித்திரவதை செய்த சம்பவம். கஞ்சாவிற்கும் கும்பலிடம் கூட்டாளியாக சேர்ந்த பள்ளி மாணவர்கள் அதே கஞ்சா கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? சிதம்பரம் ஓமக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உடப்பு சிவா, வினோத்குமார். கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இவர்கள் கஞ்சாவிற்கும் கும்பலைச் சேர்ந்த விமல்ராஜின் கூட்டாளிகள். கஞ்சா புகைப்பது, அதை பொட்டலம் போட்டு கைமாற்றி கல்லா கட்டுவது, இதுவே இவர்களது முழு நேர தொழில். இவர்களிடம் கூட்டத்தில் நவீன்ராஜும் ஒரு முக்கிய புள்ளிதான். உள்ளூரில் கஞ்சா விற்று வந்த இவர்கள் போலீசாரின் கடுபடியால் தங்களிடம் கஞ்சா வாங்கி புகைத்த சில பள்ளி மாணவர்களையும் கஞ்சாவிற்கும் தொழிலில் ஈடுபடுத்திவிட்டனர். அப்படித்தான் இந்த இரு மாணவர்களும் இவர்களிடம் சிக்கியுள்ளனர். கஞ்சா பொட்டலங்களை மாணவர்களிடம் கொடுத்து அனுப்பி பள்ளிக்கூடத்தில் விற்று வர சொல்லியிருக்கிறார்கள். விற்று கொடுத்தால் பணம் கிடைக்கும் என நினைத்த மாணவர்கள் கஞ்சாவை விற்று நிறைய பணம் சம்பாதித்துள்ளனர். ஆனால் அந்த பணத்தை கஞ்சா சப்ளை கும்பலிடம் ஒப்படைக்காமல் ஆட்டையை போட முயன்றுள்ளனர். அதனால் ஆத்திரமடைந்தவர்கள் ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாடகை அறைக்கு இரு பள்ளி மாணவர்களையும் வரவழைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். கதவை பூட்டி வைத்து கண்ணம் கண்ணமாக அரைந்து மாணவர்களை சித்திரவதை செய்துள்ளனர். அதை கஞ்சா கும்பலின் தலைவரான விமல்ராஜ் வீடியோ எடுத்து சிரித்து கொண்டே ரசித்துள்ளார். கஞ்சா விற்றதற்கான பணம் 1000 ரூபாய் வரவில்லை என்றால் அறுத்து போட்டு விடுவேன் என மிரட்டல் விடுத்து கொண்டே அவர்களை தாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர்களின் செல்போன்களை பிடுங்கி வைத்துக் கொண்டு யாரிடம் வேண்டுமானாலும் சொல், ஜெயிலுக்கே போனாலும் வெளியே வந்து வெட்டுவேன் என கொலை மிரட்டல் விடுத்தது உச்சகட்டம். அதுக்கே அவனை அடிச்சிருக்கணும். அது என்ன சொல்லிருக்கணும்? அதுக்கு என்னடா சொல்லிருக்கணும்? சம்பவம் நடந்து 2 மாதங்கள் ஆன நிலையில் தற்போது இந்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கஞ்சா கும்பலுக்கு கீழ் இயங்கும் கொடூர இளைஞர்கள் பள்ளி மாணவர்களின் வாழ்க்கையை சீரழித்து சின்னாபின்னமாக்கியதாக தெரிகிறது. மாணவர்களை கொடுமைப்படுத்திய காரணத்திற்காக ஏற்கனவே இக்கும்பலைச் சேர்ந்த சிவா மற்றும் வினோத்குமார் உள்ளிட்ட 11 பேரை காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் தலைமையிலான போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அதில் உடப்பு சிவா மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. மேலும் முக்கிய குற்றவாளியான விமல்ராஜ், சிவராஜ் தலைமறைவாக இருப்பதும் அவர்களை பிடிக்கவும் தனிப்படை அமைத்து தீவிரம் காட்டி வருகின்றனர். பள்ளி மாணவர்களை கஞ்சாவிற்க ஏவி அதன் மூலம் கல்லாக்கட்டும் இதுபோன்ற கொடூர கும்பலுக்கு போலீசார் தக்க தண்டனை பெற்றுத்தர முயன்று வருகின்றனர். கஞ்சா கும்பலிடம் சிக்கி வாழ்க்கையை இழக்க வேண்டாம் என பள்ளி மாணவர்களுக்கு போலீசார் அறிவுரையும் வழங்கியுள்ளனர். கஞ்சாவிற்கும் கும்பலை கூண்டோடு அடித்தால் மட்டுமே சிதம்பரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் வாழ்க்கை பிரகாசமாகும். காவல்துறையும் அதற்கே வலை வீசியுள்ளது. Thank you.
சத்தியம்